அந்த கொஞ்சம் நவுந்துடா அந்த வேணா நீ தான் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பல முறைகேடுகளும் மாணவர்களுக்கு பரீட்சை நடத்துவதில் குளறுபடிகள் செய்து வருகிறார்கள். இதற்கு முன்பு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த பேப்பர் கொடுத்தல் ஏற்பட்ட பிரச்சனை தேர்வு தள்ளி வச்சு நடத்தினாங்க. அதன் பிறகு இப்போது முதலாண்டு மாணவர்களுக்கு 2ஆம் ஆண்டு கேள்வி தேர்வு கொடுத்து சாதாரணமாக அதை டீல் பண்ணி அதுக்கப்புறம் நடத்தலான்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. இது மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதை தாண்டி இந்த பல்கலைக்கழகத்துக்கு இது வரைக்கும் 1.5 ஆண்டு காலமா டிசி நியமிக்கல, ரிஜிஸ்டர் நியமிக்கல, செக் லைன் பவர்ல நம்முடைய பைனான்ஸ் ஆபீசர் நியமிக்கல, எல்லாமே இன்சார்ஜா போட்டிருக்காங்க. பல பேரை வேலைக்கு வைக்கிறதுக்கு பணம் வாங்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல வேலைக்கு வச்சவங்களை பூரா விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். இதை தாண்டி புதுச்சேரி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 25% இடஒதுக்கீடு கொடுக்காம மறுத்துன்னு வராங்க. வேலை வாய்ப்புகளும் புதுச்சேரி மாணவர்கள் பின்தாங்கப்படுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அனைத்து துறையிலும் 25% கொடுக்கணும் எங்களுக்கு. தேசிய கொள்கைகளுடைய குளறுபடி பாண்டிச்சேரி முழுக்க சந்தியா சிரிக்குது. இன்னைக்கு மாதிரி தேர்வு நடத்திருக்கும் போது அந்த மாதிரி தேர்வுல 95% பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதை மறைச்சி அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. அதை மறைச்சி சொல்றாரு. அத்தனை பத்திரிகையிலும் வந்திருக்கிறது. 95% பேர் தேர்வு எழுதினவங்க, 10th +2 தேர்வு எழுதினவங்க தவறி இருக்கிறாங்க. இந்த சிபிஎஸ்இ பேட்டர்ன் முழு ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஆனா சில தனியார் பள்ளிகள் மற்ற மாநில பேட்டர்ன் வச்சு நடத்தினவங்க இன்னைக்கு இதுல தப்பிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த தவறை உணர்ந்து புதுச்சேரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த புதிய கல்விக் கொள்கையை மறு ஆய்வு செய்யணும். தமிழகத்தை போல புதுச்சேரி புறந்தரணும். உங்களுடைய அரசியலுடைய அதிகாரத்துக்கும் தொடர்ந்து பொய்யையும் சொல்லாதீங்க. அதாவது அதெல்லாம் கிடையாது, நடக்கலன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்றீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம மாணவர்கள், நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம வீட்டு குழந்தைங்க, புதுச்சேரி பிள்ளைகள்லாம் நம்ம பிள்ளைங்கன்னு எல்லாரும் நினைச்சு முழுமையா உங்களோட எண்ணத்தை அந்த பிள்ளைங்க விஷயத்துல அரசியலாக்காம செய்யணுன்றது எங்களுடைய எண்ணம். அப்ப நாங்கெல்லாம் பத்திரிகை பார்த்து தெரிஞ்சு எல்லா பத்திரிகையிலும் படிச்சோம். இந்த பத்திரிகையெல்லாம் அந்த அமைச்சரை விட்டு நீங்க பதில் கொடுக்கணும். தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுக்கணும். எதிர்கட்சிகள் தான் அரசியலாக்குறாங்கன்றது பள்ளிகளில் சென்று ஆய்வு செய்ய சொன்னாங்க. நேற்று தான் சொன்னீங்க, நேற்று ஒண்ணு கேட்கறீங்க, அரசியல் ஆக்குறேன்னு சொல்றாங்க இல்லையா? பத்திரிகைகளை எழுதிருக்காங்க. ஏதோ பத்திரிகைல புதுச்சேரியில பிரதானமா இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையிலையும் இந்த செய்தி முதன்மை செய்தியா வந்திருக்குது. அப்ப அது தவறுன்றீங்களா? அனைத்து கட்சி தலைவர்களோடு பள்ளிகள் ஆய்வு செய்ய அமைச்சர் தயார். அனைத்து கட்சி தலைவர் கூட வேணாம். புதுச்சேரியில் இருக்கின்ற புதுச்சேரியினுடைய மண்ணை விரும்புகின்ற புதுச்சேரி மாணவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அறிவார்ந்த கொண்ட கல்வியாளர்களை கொண்ட குழு வச்சுக்கின்னு புதுச்சேரிக்கு அனைத்து பள்ளியும் ஆய்வு செய்ய அமைச்சர் ரெடியாருன்னா நாங்கள் அந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு தரோம்.